ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் இது வந்து எகென்ஸ்ட் வந்து டெரரிசம்க்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டாலியன் தான். 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து டியூட்டியில் தான் இருக்கணும், அந்த மனநிலையோடு தான் இருக்கணும், அட்டாக் எப்போனாலும் நடக்கும். ஏன்னா அதுக்காக உருவாக்கப்பட்ட பட்டாலியன் தானே. மிகவும் மதிப்பிற்குரிய நம்ம மேஜர் முகுந்த் வந்து அங்கே தான் இருந்தார். அந்த ஆப்ரேஷனில் நானுமே இருந்திருக்கேன். நான் இருந்தது பூஞ்சின்னு ஒரு பாகிஸ்தான். அங்கேருந்து நாங்கள் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் வரது எங்களுக்கு 2-3 நாள் ஆகும். AK-47 வந்து ரைஃபிள் இருக்குது, அது நாங்கள் டியூட்டியில் எப்பயுமே வச்சுருப்போம். அது வந்து மேக்சின் போட்டிருக்கு, அது வந்து கீழே வந்து தட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அவர் சிவகார்த்திகேயன் சார் பண்ணுவார். அது அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். நான் 17-20 வருஷம் வேலை செய்கிறேன். நான் அதை பார்க்குறேன். நான் என்னால் எப்படி இங்கே கைத்தட்ட முடியும்? சிவிலியன்ஸை வந்து ஒரு கேடயமாக யூஸ் பண்ணிப்பாங்க தீவிரவாதி. ஒன்று நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம். இல்லை சப்போர்ட் பண்ணாட்டி நாங்கள் கொண்டுருவோம். எனக்கு நீங்கள் ஒரு 1000 பேரை கொடுங்க, நான் போயிட்டு சண்டை போட்டு முதல்ல இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வாங்கினாலே முடிஞ்சுது அவங்க. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா, இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. முன்னாள் ராணுவ வீரர் விஜயராம் இருக்காங்க, வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். உண்மையிலேயே ராயல் சல்யூட் உங்களை மாதிரி நிறைய ராணுவ வீரர்களுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ண RR, ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக அமரன் படம் அந்த பராக இருக்கட்டும், அது ரொம்ப நிறையா மக்கள் மத்தியில் அந்த RR யூ ஆர் த சூசன் ஒன் அது நிறையா பேசப்பட்டது. நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே அதில் நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஏன்னா முக்கியமான ஒரு இது ஆப்ரேஷன், நிறைய ஆப்ரேஷன் தீவிரவாதிகளுக்கு எதிராக பண்ண ஒரு டீம் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க. எப்படி இருக்கும் அந்த RR கேம்ப்? ஸோ அது ஆர்மிங்கிறதே ஒரு ஸ்பெஷல். அதில் ஒரு ஸ்பெஷல் தான் வந்து RR மீன்ஸ் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ். இது வந்து எகென்ஸ்ட் வந்து டெரரிசம்க்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டாலியன் தான். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கும். புரியுது. நிறைய பட்டாலியன்ஸ் இருக்குது, நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். ஓகே. ஸோ ஆமாம், இவ்வளோ இப்படி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் டர்ன் ஓவர், 2 வருஷம் நீங்கள் அங்கே டியூட்டி பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்கு வந்து RRல என்ட்ரு ஆகுறீங்களோ அதில் வந்து வர வரைக்குமே உங்களுக்கான அந்த 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து டியூட்டியில் தான் இருக்கணும், அந்த மனநிலையோடு தான் இருக்கணும், அட்டாக் எப்போனாலும் நடக்கும். ஏன்னா அதுக்காக உருவாக்கப்பட்ட பட்டாலியன் தானே. ஸோ அந்த ஃபென்ஸு டியூட்டியும் வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் நாங்கள் இருப்போம். அவங்களுக்கு எங்களுக்குமான டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல 50 மீட்டர் இருக்கும், ஒரு இடத்துல 100 மீட்டர் இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும். அது இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஒரு பனியெல்லாம் பெய்யுது பார்த்தீங்களா, பனி காலத்தில் நாங்கள் ஃபென்ஸு போட்டிருப்போம். 1, 2, 3 அப்படின்னு போட்டிருப்போம். பனி பெஞ்சு அந்த ஃபென்ஸே காலி ஆயிரும். அவங்களும் நாங்களும் வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபென்ஸு இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. பனியில் மூழ்கிரும், பனியில் வந்து உடஞ்சிரும், அந்த கேப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் RRல பார்க்கலாம். ஸோ RR வந்து பட்டாலியன் உருவாகினதுக்கப்புறம் மிலிட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மிலிட்டன்ஸ் தீவிரவாதிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பெஷலாக அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பட்டாலியன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் இதுவாக தான் போனேன். ஏன்னா அதை பற்றின நம்மளோட சீனியர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் இப்படிலாம் டியூட்டி. நாங்கள் இந்த டெல்லி பஞ்சாப்லாம் வந்து ஒரு நார்மல் ஃபீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அது வேறு, அதுக்கான பிரச்சனைகள் வேறு, இதுக்கான பிரச்சனைகள் வேறு. ஸோ அங்கே இருக்கும்போது என்னோட சீனியர்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ வந்து இப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது வந்து வேறு மாதிரி ஏரியா, அங்கே போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் பயமுறுத்தி வைப்பாங்க. சரி ஓகே, அவங்கவுங்களுக்கான டர்ன் வரும்போது போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு சரி ஓகே போகலான்னு போகும்பொழுது ஒரு மாதம் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீரே டஃப்பு தான், இல்லை RR ரொம்ப டஃப். அதுக்கான ட்ரைனிங் நடக்கும். ஸோ அதில் பாஸ் பண்ணணும், அதுக்கான இதெல்லாம் இருக்குது. அது முடிச்சுட்டு போகும்பொழுது ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியாக்கள்லாம் டியூட்டி பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஏரியா. வேறு வழி இல்லை. ஏங்க அங்கே ஆட்கள் நடமாட மாட்டாங்கன்னு போது நம்ம வேறு வழி இல்லை, அதை தானே ரசிச்சு ஆகணும். ஓகே. காலையில் அந்த ரொட்டேஷன் எப்படின்னா இருக்கும்? RRோட ரொட்டேஷன் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கும் அப்படி இதெல்லாம் இல்லை? அப்படி இல்லைங்க, அப்படி ரொட்டேஷன் அந்த காலை இந்த பீரியட் போட்டு ட்ரைனிங்லாம் பண்ணுறது ஃபீஸ் ஏரியாவில் தான் நடக்கும். காலையில் PT, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் கேம் பரேடு. அதெல்லாம் வந்து இது ஒரு ரொட்டீனாக ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூலாக போட்டு ஃபீஸ் ஏரியா மீன்ஸ் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா. அப்படி இல்லை, இங்கே 24 மணி நேரம் டியூட்டி. இது இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம்னா 4 பேர் இருக்கோம்னா
நமக்குள்ளே ரொட்டீன் டியூட்டி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் எங்கேயாவது ஒரு ஆர்டர் வேறு வரும், இது மாதிரி இங்கே தீவிரவாதிகள் வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகிறாங்க, ஏன்னா இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அப்படின்னும்போது இப்போது நீங்கள் டியூட்டி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இப்படி ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துடும், நான் உங்களை ரிலீவ் பண்ண வேண்டி இருக்கும். நீ நினைப்பேன் சரி ஓகேடா ஒரு 6 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டோம், சரி போய் தூங்கலான்னு. அப்போ தான் அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும், இது மாதிரி அங்கே ஒரு 2 தீவிரவாதிகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் 3 பேர் என்ன பண்ணோம், கிளம்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடா 6 மணி நேரம் டியூட்டி பார்த்தேன், சரி இவங்க ரிலீவ் பண்ண வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நிற்பீங்க. பட் அந்த இடத்துல வந்து நாங்கள் போயிடுவோம், எங்கேஜ் ஆயிரும், நீங்கள் தான் மறுபடியும் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கும் அங்கே. ஓகே, மிகவும் மதிப்பிற்குரிய நம்ம மேஜர் முகுந்த் வந்து அங்கே தான் இருந்தார். அந்த டைமில் நானுமே அந்த ஆப்ரேஷனில் நானுமே இருந்திருக்கேன். ஆக்சுவலி அவர் 44 பட்டாலியன், நான் 40 பட்டாலியன் அதில் இருந்திருக்கேன். அது ஒரு பெரிய ஆப்ரேஷன்ஸ் தான். அவரோட இழப்பு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். பட் இதில் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பயராக, ஒரு எடுத்துக்காட்டாக, இன்றைக்கி வர இளைஞர்களுக்கும் வீரர்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. நீங்கள் என்னைக்காச்சும் மேஜர் முகுந்த் ஏன்னா அந்த 40 ஏதாவது பேசுகிற இல்லை, அவர் தெரியாது எனக்கு, நான் அப்படியெல்லாம் இருக்கு. அவரு ஒரு பட்டாலியன், அவர் அங்கே அவங்களோட ஏவரில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இந்த ஆப்ரேஷன் தெரியும், இது மாதிரி நடக்குது. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தெரியும் இவர் இறந்துட்டாரு தமிழ்நாடு. ஏன்னா அந்த துணிச்சல் ஒன்று இருக்குல்லண்ணே. ஆனால் நிறையாது வந்து மேஜர் முகுந்த் அவரோட பார்க்கும்போது நிறையாது நம்ம பார்த்து நிறையாது வியப்படுந்தோம். ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே அவரோட ஜாதியையும் மதத்தையும் வந்து இது பண்ணாமல் அந்த ஒரு தேசபக்தி இருந்துச்சு சொன்னார். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அவங்களோட. சார் அது இந்தியன் ஆர்மி ஒன்று தான் சார். அங்கே வந்து நான் இது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. அங்கே போனால் நாளைக்கு என் கூட இருக்கிறோன்னே பார்த்தா தமிழ்காரனா, நாங்கள் ஒரு பட்டாலியே நான் ஒரு 600 பேர் இருக்கோம்னா தமிழ்காரங்களே நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருக்கோம். அப்போ என்னோட முக்கியமான யார், நாளைக்கு ஒரு யூபிக்காரனோ ஒரு பீகார்காரனோ ஒரு ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபி தான் என் கூட இருக்கிறான். அப்படியே அந்த பாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைக்கி தேதியில் வந்து நாங்கள் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணோம், கஷ்டப்பட்டு பண்ணோன்னா கூட இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு கனெக்டிங் பீப்புள் யாருமே கிடையாது. நாங்கள் இப்போ நினச்சோம்னா நீங்கள் டெல்லியில் ஏதாவது வேணும்னாலும் சரி, காஷ்மீரில் வேணும்னாலும் சரி, பஞ்சாபில் வேணும், ஃபோன் பண்ணால் போதும். அது எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் அமையுது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள், அவங்களுக்கும் யாரும் கிடையாது, எங்களுக்கும் யாரும் கிடையாது. யாரும் மீன்ஸ் அந்த டைமில் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, நீங்கள் நானும் தான் போது அப்படியும் ஒரு பாண்டிங் வந்துடுது. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருது, நல்லாயிருக்கும் அது. ஓகே, மேஜர் முகுந்த் நம்ம பார்க்கும்போது நிறையாவது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஒரு மதம் இதை பற்றி ஜாதியை பற்றி இருந்தாலும் நிறையா நேரத்தில் அவர் அவரோட டிசிஷனாக இருக்கட்டும், எல்லா ஆர்மிக்கும் அந்த டிசிஷன் மேக்கிங் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போகிறேன் நீங்கள் இருங்க அப்படின்றது இது. ஆனால் அது படத்தில் நிறையாது நம்ம மசாலா போடுறது இல்லை கிளைமேக்ஸ் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றது. நீங்கள் பர்சனலாக ஆர்மி இதெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் அந்த ஒரு கோபமும் வரும்ல, இதெல்லாம் எதுக்குடா படத்தில் போடி அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சா உங்களுக்கு? அதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம், படம்னு எடுக்கும்பொழுது நம்ம அப்படியே எடுக்க முடியாது, டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து கூடுதலாக சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஓகே தான். ஏன்னா நிறைய கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படி எடுத்தால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது நான் போன ஒரு இதுலேயும் சொல்லியிருந்தேன். அது அந்தளவுக்கு சொல்லியிருக்கக்கூடாது. அதில் இந்த AK-47 வந்து ரைஃபிள் இருக்குது, அதை நாங்கள் டியூட்டியில் எப்பயுமே வச்சுருப்போம். அது வந்து மேக்சின் போட்டிருக்கு, அது வந்து கீழே வந்து தட்டுற மாதிரி ஒரு சீன் வரும், ஒரு சிவகார்த்திகேயன் சார் பண்ணுவார். அது அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. நம்ம படத்தில் லாஜிக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், மசாலா இருக்குன்னு. பட் இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன், நான் 17-20 வருஷம் வேலை செய்கிறேன், நான் அதை பார்க்குறேன், நான் என்னால் எப்படி கைத்தட்ட முடியும்? கைத்தட்டவும் முடியாது. ப்ளஸ் அப்படி ஒரு அது ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நான் நடக்கும். ஏன்னா ஒரு தீவிரவாதி இங்கே இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம நிறையாது அந்த படத்துலேயே ஒரு சீன் பார்த்தோம், மக்கள் எல்லாருமே அந்த தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் ஓடி வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும். அப்போ இருக்கப்போ ஆர்மி போய் அவங்கள தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அவங்கள நம்ம சுற்ற முடியாது, ஏன்னா அவங்க ஒரு காமன் சிவிலாக இருக்கும்போது அவங்களையும் சுற்ற முடியாது. பட் இந்த தீவிரவாதியும் கொல்லணும். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய இது இருக்கும்ல, ஏன்னா நம்ம மக்களையும் பாதுகாக்கணும், அந்த நேரத்தில் தீவிரவாதிகளையும் சுடணும். ஸோ இது வந்து அது முதல்ல அந்த சீனே தப்பு. அதாவது அந்த லோக்கல் மக்கள் அவ்வளோ பேர் வந்து அந்த தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்சியே வந்து தப்பு தான். அதில் அவ்வளோ பேர்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அதுக்காக மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம, அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து லோக்கல் சப்போர்ட் வந்து இருந்து இப்போ கிடையாது. இப்போ முன்னாடி 80s 90sலாம் வந்து கண்டிப்பாக இருந்தது, அப்போ இருந்தது. இப்போ இருந்த காலம்லாம் எவ்வளோ மாறிடுச்சு. ஸோ அவ்வளோ பீப்புள்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பட் அதில் காமிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிவிலியன்ஸை வந்து ஒரு கேடயமாக யூஸ் பண்ணிப்பாங்க தீவிரவாதிகள். ஒன்று நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம்,
இல்லை சப்போர்ட் பண்ணாட்டி நாங்கள் கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து பண்ணி வச்சிருவோம். அதுக்கு பயந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ணுவாங்க. அது போக அவங்க வந்து இப்படி ஓப்பனாகவும் வந்து தீவிரவாதிகள்லாம் இது பண்ண முடியாது. ஆனால் இந்த பகல்காம் அட்டாக்குங்கிறது வந்து நம்ம யோசித்ததை விட மோசமான ஒரு அட்டாக்காக இருக்குது. ஸோ அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்காது. அப்போ தான் அது முடிவில் தான் நமக்கு தெரியும். அதர்வைஸ் இவங்க வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்துலாம் வந்து மிலிட்டன்ட்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப பதுங்கி பல மாதக்கணக்கில் பிளான் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக அவங்க அப்சர்வ் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்களே தவிர இப்படி ஓப்பனாலாம் வந்து பொதுமக்கள் மத்தியிலலாம் வந்துலாம் பண்ண மாட்டாங்க. அது தப்பான ஒரு காட்சி அது. ஓகே, கடைசி கொஸ்டினா ஆர்மியை பற்றி நிறையா பேசணும். ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி லைக் 2013 உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு கரெக்டாக? நீங்கள் அந்த வீடியோவில் அவங்க ஒய்ஃபு நீங்கள் லெட்டர் எழுதுறது நிறையாவது சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆர்மியில் இருக்கும்போது நம்ம ஃபேமிலி கல்யாணம் ஆகிருக்கும், ஒய்ஃப்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாது, குழந்தைகள்கிட்ட பேச முடியாது, அம்மா அப்பாட்ட பேச முடியாது. ஆர்மி மேன்ஸோட ஃபேமிலி கஷ்டம் வந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ என்னென்னா 2013 ஜனவரியில் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் 2012 டிசம்பரில் தான் நான் வந்து ஆர்ஆர் போகிறேன். செகண்ட் ஆர்ஆர் போகிறேன். ஃபஸ்ட் ஆர்ஆர் நான் வந்து 8லேருந்து 12 கட் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த லீவில் தான் நான் பொண்ணு பார்க்க வரேன். அந்த லீவ் கம் போஸ்டிங் சொல்லுவாங்க. நான் பஞ்சாபில் இருக்கேன். பஞ்சாப்லேருந்து நாங்கள் போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு வரேன். பொண்ணு பார்த்தோம். இதில் எங்கள் ஊர் பக்கம் என்னென்னா மிலிட்ரிக்கெலாம் நிறைய மரியாதை தருவாங்க, பொண்ணு தர மாட்டாங்க. மரியாதை பொண்ணு தரும். ஓகே, ஏன்னா ஒரு பயம். என்னன்னா அவன் வருவானா போ 6 மாதம் ஆகும் வர்றதுக்கு. இல்லை அப்போ பொண்ணை கொடுத்துட்டு எங்கடா வெயிட் பண்ணுறது. அது மரியாதைலாம் நிறையா கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலே அப்படி தான் மிலிட்ரிக்கு மரியாதை அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்போ பொண்ணு பார்த்தாச்சு. அப்போ வந்து எனக்கு நமக்கு டைம் கிடையாது. அப்போயே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. கரெக்டாக நான் காஷ்மீர் போயிட்டேன். போனால் ஆர்ஆர் போயிட்டேன். ஆர்ஆர் தான் உங்களுக்கு தெரியல எந்த மாதிரி ஏரியான்ட்டு. அங்கே போனால் நெட்ஒர்க்கே கிடையாது, ஃபோனே கிடையாது. எப்படி ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். நெட்ஒர்க்கு கிடையாது, ஃபோனு கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இது புதுசு, எனக்கு தெரியும் இது மாதிரின்ட்டு. சரி அங்கே போனால் ஒரு 10-15 நாள் ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஜனவரியில் கல்யாணம் எனக்கு. மறுபடியும் வரேன். ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பொங்கல் எப்படி இருந்தாலும் நான் எங்கே வர சூழ்நிலை இருந்தாலும் பொங்கலுக்கு லீவுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. சரி நம்ம பொங்கலையும் பார்த்த மாதிரி கல்யாணம் வரேன். பார்த்தா பனி. ஏன்னா டிசம்பர்லாம் நீங்கள் டிசம்பரில் பனி ஸ்டார்ட் ஆயிரும். ஜனவரியில் ஹெவியாக இருக்கும். ரோடு வழியாக தானே வருவோம். நாங்கள் வந்து நான் இருந்தது வந்து பூஞ்சின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இந்த பூஞ்சி பாகிஸ்தான் மினி பாகிஸ்தான் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஏரியா. அடிக்கடி வந்து ஃபயரிங் நடந்துக்கிட்டு இப்போ கூட லாஸ்ட் இங்கே நடந்துட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு எங்களுக்கு 2-3 நாள் ஆகும். ஏன்னா வந்து மேலே இருப்போம் நாங்கள். அது ஒரு 20,000 அடி ஃபீட்டில் இருப்போம். அங்கேருந்து பேஸுக்கு வரணும். பேஸ்லேருந்து திரும்ப அந்த டிரான்சிட் கேம்ப்னு ஒன்று இருக்குது, அங்கே வரணும். அங்கேருந்து பஸ்ஸில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரணும், ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன். இப்படி இருக்கும். பனி விழுந்துருச்சு, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து மூவ் பண்ணவே முடியலை. நான் லாஸ்ட்டாக கல்யாணத்துக்கு முதல் நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது தான் வந்து ரீச் ஆனேனே. வருவனா வரமாட்டானாங்கிற டவுட்டில் இருந்தாங்க. நானாக பரவாயில்ல, சில பேர்லாம் வரவே முடியாமல் போயிருக்கானு. இப்போ என் கூட இருந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் மேரேஜுக்கே வர முடியலை. மேரேஜ் டேட் ஆயிரும், டேட் வச்சுருவாங்க. அந்த டேட்டில் வந்து அவங்களால ரீச் ஆக முடியாது. இதே நீங்கள் இந்த நார்மல் ஏரியாக்கள்லாம் இருக்குல்ல, பஞ்சாப் அந்த மாதிரி ஏரியாக்கள்னா நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணி போயிடலாம். பட் இங்கே நீங்கள் பிளான் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வந்து வந்தேன், மேரேஜ் பண்ணேன். அவங்க அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் பேர் வந்து சரண்யா. அவங்க கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் PhD முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படித்ததுனால அவங்களால வந்து ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் சூழல், ஓகே நம்ம ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. பட் அப்படி இருந்தாலுமே ஃபோனுக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்தாச்சு, மேரேஜ் முடிச்சுட்டு போகிறோம். அங்கே டவர் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு போஸ்ட்டில் போட்டாங்க, மேலே போட்டாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பாயிண்ட் டவர் கிடைக்கும். அது வந்து 1100 மொபைல், நார்மல் மொபைல், நோக்கியா மொபைல் இருக்குல்ல, அதில் தான் டவர் கிடைக்கும். நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல், டச் ஃபோனுக்குலாம் அங்கே வேலையே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கோம், அதில் தான் மொபைலை வச்சுருப்போம். ஓகே, ஒரு பாயிண்ட் வரும். நம்ம ஹலோன்றதுக்கே வந்து ஒரு 10-15 தடவை கட் ஆயிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 3 மணிக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். டியூட்டி நம்ம பார்ப்போம், 12 மணி வரைக்கும் டியூட்டி பார்ப்போம். சரி பேச முடியாது, மறுபடியும் பேசுறதுக்காகவே அப்புறம் முழிச்சிட்ருப்போம். அப்படிலாம் இருக்கும். அப்படி தான் ஓடிச்சு.
ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்ஆரில் இருந்தப்போ அப்போ வந்து சுத்தமாக அந்த டவர் கூட கிடையாது. ஒரு ஒரு பப்ளிக்காக ஒரு டெலிஃபோன் வச்சுருப்பாங்க எங்கள் பட்டாலியனில். நீங்கள் அதில் தான் பேசி ஆகணும். நீங்கள் பாருங்கள் 1000 1200 பேர் இருப்போம் ஒரு பட்டாலியனில். ஒரு டெலிஃபோன் தான் இருக்கும். நீங்கள் அது பேசணுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் லைனில் நிற்கணும். ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதுக்கே வீட்டில் பேசணும். அது கூட நீ யார்கிட்ட பேச முடியும்? ஒருத்தங்கிட்ட தான் பேச முடியும். அப்பா அம்மா தான் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் பேச முடியும். நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வருவோம். சரிடா பேச போகிறோம் அப்படின்ட்டு. அது வந்து என்னென்னா அடிக்கடி அந்த லைனு கட் ஆயிரும். லைன் தானே அது, எங்கேயா கட் ஆயிரும், அறுத்துட்டு விழுந்துடும். நம்ம கிட்ட வரும்போது தான் பார்த்தா நம்ம நேரமாக இருக்கும். அது நம்ம 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ண வரீங்க, உங்கள் நம்பர் வருது, ஒரு 2 3 பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி, டக்குன்னு லைன் கட் ஆயிரும். எவ்வளோ மறுபடியும் நீங்கள் மேலே போகணும். மறுபடியும் நீங்கள் நான் அங்கேருந்து நடந்து வர்றது 6 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் கீழே வர்றதுக்கு. இது நான் சொல்கிறது கீழே வந்து தான் பேச முடியும். இப்படியான சூழ்நிலைகள்லாம் அதுதான் சார். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இவர் சொல்கிறாருல, எனக்கு நீங்கள் ஒரு 1000 பேரை கொடுங்க, நான் போயிட்டு சண்டை போட்டு இருங்க அமைச்சர் சொல்கிறாருல்ல, இதெல்லாம் நீங்கள் அவங்களாம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இல்லை, முதல்ல இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வாங்கினாலே முடிஞ்சுது அவங்க கதை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். பட் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து பழகிறேன் இல்லை, சொல்கிறது போக போக பழகிறோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழகிடுவோம். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா எப்போல்லாம் வந்து ஆர்மியை பற்றி பேசும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ஏன்னா நிறையா படத்து மூலியமாகவும் இல்லை நேரில் இப்போல்லாம் இந்த அட்டாக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்மி. ஏன்னா இது இப்படி ஒரு சப்போர்ட் நான் வந்து 22 வயசு ஆச்சு, இதுவரை பார்த்ததில்ல. அந்த புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இது. ஆனால் இந்த தடவை ஒவ்வொரு மக்களுமே வந்து ஆர்மி நாங்கள் தூங்குனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்றது நிறையா அந்த பாசிட்டிவ் வந்து ஆர்மிக்கே நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆர்ஆரில் இருந்திருக்கிய, பல இதில் ஆப்ரேஷன்ஸில் இருந்திருக்கிய, உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். தொடர்ந்து வந்து நிறையா இன்டர்வியூவில் ஆர்மியை பற்றி நிறையா டீட்டெயிலாக பேசுவோம்னா நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.